அட்டமோனி சட்டமோனி குளிர்வாடு ஆனை முக கணபதியா ஆறுமுக தேவாதி தேவதி தேவவழி கையில பார்வதியோடு லோகத்திலே பச்சைமாலட்சுமி பிரம்மலோகத்திலே பிரம்மன் சரஸ்வதி 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகஸ்தியர் உலஸ்தியர் அழகுகும்ப மாமுனி அட்டமுனி சட்டமுனி கோரக்கர் குளிர்வாளர் என்ப தேவாதி தேவர்கள் தேவவெள்ளி கைலாசத்திலே முதலிருக்கும் போது ஆண்டவன் பகவான் 7 உலகத்தை படைத்தார் 7 உலகங்களை படைத்து 84 லட்சம் கோடி சிவராஜிகளை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற தாவரங்களை படைத்து ஆடு மாடு கன்றுகாதனையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மக்களை படைத்து அப்படி படைத்த மக்களுக்கெல்லாம் படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் இப்படி படி இழந்து வர தெரியுமா இரவு போய் பகலுமாட பகலு போய் மாநிலமும் பரிகளா அகிலமெல்லாம் அங்கே படிய தமிழ் வாத்திய கலைஞர்கள் கனி அண்ணாவி எங்கிருந்தாலும் கனி அண்ணாவி அவர்களும் ஜெயசங்கர் அண்ணாவி அவர்களும் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு கோவில் கமிட்டியார் அழைக்கிறார்கள். மனிதர்களுக்கெல்லாம் பாராபட்சம் இல்லாமல் பரியிழந்து இறைவனோ காத்து ரட்சித்து கையிலாசையினாலேயே ஆண்டவன் பரியிழந்து கையிலேந்திரிக்கு வரக்கூடிய நேரம் பார்வதா தேவி பகவான் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்தார். பாத பூஜைகளை முடித்தார், வழிமுறைகளை செய்தார்.
செய்தார். அதை சக்தியோடு சிவனமாக கையிலே கலைப்பாரி இழைப்பாரி கைலாயத்திலே கொலுவிருந்தார். அப்படி கொலுவிருக்கும் நாளையிலே அங்கு இரவு முடிந்தது. மறுநாள் காலை பொழுது விடிந்தது. அப்படி இருக்கிற காலத்தில் ஆண்டவன் பகவானை அழைத்த ஆதிபரா சக்தி அப்படியே பகவானிடத்திலே கேட்டார். பகவானே, இரேழு உலகமெங்கிலும் படியிறக்க செல்கிறீர்களே, அந்த தினமும் என் கையால படியடிச்சு வாங்கிட்டு போறீங்க. அதாவது பகவான் உலகத்துக்கே படியிழந்தாலும் பகவானுக்கும் படியிழக்கவா பெண்ணரசி பார்வதி. ஆமா, என்னதான் ஒரு வீட்டுல ஆனா பிறந்த ஆம்பளை உழைச்சாலும் ஒன்னா பிறந்தவா நிர்வாகம் பார்த்தா அந்த வீடு வீடா இருக்குமா? ஆமா, அதுதான் பெண்கள் கலையே பெருத்த கல்யாணம். ஆமா, அப்படி இருக்க உலகத்திற்கே படியளப்பது பகவானாய் இருந்தாலும் பகவானுக்கும் படியளக்கவா அந்த பார்வதா தேவி. அதனாலதான் அந்த அம்மாளுக்கு அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு பேரு. அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துக்கும். ஆகையினால அவன் பார்த்தா ஆதிபராசக்தி ஆறாக்க தினை எடுத்தா ஆலங்கையில் கொடுத்தான். மரக்கால் தினை எடுத்தா மறையோர் கையில் கொடுத்தான். திணையரிசி எடுத்து கொடுத்து பார்வதி வழி அனுப்பி வைத்தான். அப்படி இருக்குகிற காலத்தில் ஆண்டவன் பகவான் இரேழு உலகமெங்கிலும் படிகளந்து வர இரவிலே கைலாசம் வர பார்வதி பாத பூஜை முடிக்க பணிவிடைகளை செய்ய இப்படி அனுதினமும் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் தினத்திலே ஆண்டவன் பகவானை அழைத்து ஆதிபரா சக்தியானவள் எவ்விதமாக கேட்பாளேயான ஆண்டவா பகவானே, இரேழு உலகமெல்லாம் படியாக்க செல்கிறீர்களே, இன்றைய தினத்துல நான் உங்களோடு வர வேண்டும் என்று சொல்லி ஆதிபர சக்தியானவள் தெரியுமா? சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அருளைவே கேளுமையா, இன்றையத நம்மதிர உங்களோட படியிழப்பை உண்மையவள் பார்க்க வேணும். கடவுளோட படியிழப்பை கண்ணந்தக்க பார்க்க வேணும். பகவானோட படியிழப்பை பகவானோட பார்வதியா பார்க்க வேணும். பகவானோட படியிழப்பை பார்வதியா பார்க்க வேண்டும். பாறையில் சொடலை மாடசாமி கோவில் திருக்கோவில் அன்னதானத்திற்கு பாறையில் சொடலை மாடசாமி கோவில் சார்பாக திருமதி சரஸ்வதி காளிமுத்து அவர்களுக்கு மரலாடி பொன்னாடை பூட்டி கௌரவிப்பார்கள். மாங்குளத்து சுடலமாடசாமி கோவிலுக்கு டாக்டர் திருமலை நாச்சியார் அம்மா அவர்களுக்கு தென்னக புகழ் வெள்ளிசை ராணி நாச்சியார் அவர்களுக்கு பொன்னாடை அவர்களுக்கு முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அவர்கள் துணை பாடகர் மேலப்பவுர் மதன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கோயில் சார்பாக முடுக்கு வாத்திய கலைஞர் பாவூர் சத்திரம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு தாளவாத்திய கலைஞர் திருமலை கோயில் அடிவாரம் மணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அவர்கள் கட்டைவாத்திய கலைஞர் செட்டு உரிமையாளர் உங்க மச்சன் எங்க அப்பா குருகாமரம் சுப்பையாத்தேவர் அவர்களுக்கு அவர்களுக்கு பொன்னாடை போட்டு
டாக்டர் திருமலை நாச்சியார் அம்மா அவர்களுக்கு ராணி அம்மா செல்வராணி அம்மா ராஜபாளையம் செல்வராணி அம்மா மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். குறுங்காவனம் இந்த அம்மா வேற நாச்சியார் ராணி நாச்சியாரு, அந்த அம்மா செல்வராணி வேற ஒண்ணு. குறுங்காவனம் டாக்டர் நாச்சியார் போட்டாச்சு. அவங்க குழுவின் சார்பாக எல்லாருக்கும் மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கிறோம். கைதட்டுங்க. சிறப்பாக எங்களுக்கு வருஷம் வருஷம் இதே மாதிரி நம்ம வந்து நடத்தி கொடுங்க. உங்களுக்கு மென்மேலும் இங்க பாராட்டி சுடலை ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பொண்ணு பொருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வரக்கூடியது சற்று தாமதமா வந்திருக்காங்க. ஆமா அதோட பாடும் குறுங்காவனம் டாக்டர் திருமலை ராணி நாச்சியார் வெள்ளிசை குழுவினரை பாராட்டி கோயில் சார்பாக கோயில் கோமரத்தார்கள் சார்பாக பாடும் புலைமைகளுக்கும் பரிகணிக்க வேண்டும் என்று ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் பெறக்கூடிய எனக்கு அழகாகிய பட்டு புடவை. ஆமா, அதோடு அடிகார பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு சால்வை. அதோடு மட்டும் அல்லாமல் இன்னும் கவனிக்க வேண்டும் என்று வாடாமல்லி விடர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி மல்லிகை முல்லை ரோஜாவை மாலையாக கட்டி ஆளுக்கு ஒரு பொன்மாலை பூமாலை அணிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் வில்லுப்பாட்டுல 18 அவார்டு 27 தங்க மெடல் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு எங்க மாமமார் சேர்ந்து எனக்கு ஒரு பேரு விருது கொடுத்தாங்க தெரியுமா? ராணி நாச்சியார ராணி மங்கம்மாவை மாத்திட்டாங்கல்ல. தாய் மாமனார் கையால கிடைச்ச அவார்டு அந்த பேர் என்னைக்கு அழியக்கூடாது. சந்தோஷம் தான், பெரிய சந்தோஷம். ஆமா, எல்லாரையும் உரிமையா சொல்ல முடியாதா? ஆமா, அவங்களுக்கு அக்கா பிள்ளைனா எனக்கு தாய் மாமமாரு. ஆமா, பரிசளித்துள்ளார்கள் கோயில் கோமரத்தார்கள் மற்றும் மகிழாடி எனது அருமை அம்மா சுந்தராராணி என்ற பாலம்மாள் அவர்கள் மற்றும் எனது தாய் மாமன்மார்கள் அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த ஆண்டவன் பாறையடி சுடலையுடைய அருளை பெற்று வாழ வேண்டும். பாறையடி சுடலையோட செய்யும் தொழிலெல்லாம் விரட்டியாகி செலுத்து ஓங்கி வாழ வேண்டும். வட்டியது பெருக வேண்டும், பெருக வேண்டும். பால் பானை போட வேண்டும், பெருக வேண்டும். ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே ஐயாவோட வார்த்தைகளே, பகவானே பகவானே ஐயாவோட வார்த்தைகளே, ஈஸ்வரனே பகவானே பகவானே கேளும் ஐயா, கேளும் ஐயா மதிலே கண்ணந்தங்க பார்வதி ஆண்டவா பகவானே, 7 உலகமெல்லாம் படியளக்க செல்கிறீர்களே. ஆமா, நாங்கள் யார் யாருக்கெல்லாம் படிய வைக்கிறீர்கள்? ஏ பார்வதி, கல்லினுள் இருக்கும் தேர பையில் வாழும் சிசு
முட்டையில் இருக்கும் குஞ்சு அத்தனைக்கும் ஆண்டவன் படிகளப்பேன் அம்மா. உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம்? ஆண்டவா, சந்தேகமா தான் ஒண்ணும் இல்ல, நான் சும்மாதாங்க. சரி ஆண்டவா, 7 உலகமெல்லாம் படிகளக்க போகிறீர்களே. ஆமா, இன்றைய தினத்துல சரி ஐயா உங்களோட படிகளப்பே வேணும் பார்க்க வேணும். படிகளப்பை பார்க்க வேணும். சிவனாரோட படிகளப்பை நானும் பார்க்க வேணும். படிகளப்பை படிகளப்பை பார்க்க வேணும். செல்லும் போது இன்றைய நேரத்திலே கடவுளோட படிகளப்பை கண்ணன் தங்க பார்க்கணும். சிவனாருடைய படிகளப்பை சிவசக்தி நாம் பார்க்கணும். உடையவனார் படிகளப்பை உமையவள் பார்க்க வேண்டும். என் கொண்டவனார் படிகளப்பை இந்த கோமதி பார்க்கணும். கோமதி எங்க இருக்கா? ஆமா, சங்கர கோயில இருக்காங்க. அதான் ஆவிட கோமதி. ஆகையினால ஆண்டவா, உங்கள் படிகளப்பை உமையவள் பார்க்கணும் என்று சொல்ல அவன் பார்த்தார் பகவான். ஏய் பார்வதி, உலகத்திலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக நாம் படிகளப்பை. அது எப்படி பகவானே? எம்மா, என்னுடைய படைப்பில பூலோகத்திலே எல்லா மக்களும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி மூக்கரை, குழந்தை வரம் உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். இந்த உலகத்துல ஒருத்தருக்கு பெரிய ஒரு வசதியை நான் கொடுத்திருப்பேன். அவர்களுக்கு குழந்தை இருக்காது. அதே பக்கத்து வீட்டுல குடிக்க கூழுக்கு உப்பு இருக்காது. அவனுக்கு ஒரு கோட்டை பிள்ளை கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டையும் பொட்ட பிள்ளையா கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைன்னா எத்தனைடா? 12 மரக்கா. ஒரு கோட்டைன்னா 21 மரக்கான்னு. நல்லா கணக்கு பார்க்கல. அது இந்த காலம். 8 மரக்கானா 21 மரக்கானாலும் ஒரு கோட்டை. அப்படி இருக்க. ஆமா, அவன் பார்த்தா எம்மா, ஏ பார்வதி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா படிகளப்பேன். அதனால நீ பெண்ணா பிறந்தவா என்னோடு வந்த என்று சொன்னா பாரு ஆண்டவா, அதுல ஏன் அப்படி? இங்க ஏன் கூடுதலு? ஏன் குறைச்சலு? அதனால வந்தன்னா நீ கேள்வி கேட்டுட்டே வருவ. உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும், எனக்கு படிகளக்க நேரம் இருக்காது. அதனால் கைலாசத்திலே அமர்ந்திருவாய் அம்மா. என்ற ஆண்டவன் பகவான் பார்வதியை மறுத்தி விட்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா எப்படி வருகிறார் தெரியுமா? 7 உலகம் எல்லாம் யமலோகம், தமலோகம், பூலோகம், நாகலோகம். 14 உலகங்கள் படியந்து வர ஆதிபராசக்தியானவள் பார்த்தா ஆண்டவன் படியளக்க
போறோம்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம வாரம்னு சொன்னதுக்கு நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. உண்மையிலே இந்த பகவான் படி அளக்காரா இல்ல வேற நீங்க போறாரா? இல்ல வீட்டுக்கு வீடு படியில நின்று படியத்தான் அளந்துட்டு வராரு. அப்படிங்கறத நாம இன்னைக்கு பரிசோதனை செய்யணும். ஆமா ஆம்பளை உண்மையா இருந்தா நாங்க ஏன் சந்தேகப்பட போறோம்? எங்க பின்னாடியே வருவோம். அப்படியே எங்க போனாலே தெரியல. வெளில போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆகையினாலே பார்வதி பார்த்தா ஆண்டவனே இன்னைக்கு பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். பின்னாடி போய் பார்க்கணும். பின்னாடி நம்ம போகக்கூடாது, பரிசோதனை செய்யணும் என்று சொல்லி ஆதிபராசக்தியானவர் மனதிலே நினைத்தா ஆண்டவனுடைய படியளப்பை பரிசோதிக்கணும். படியளப்பை பரிசோதிக்கணும்னா என்ன செய்யணும்? யார வர வைக்கலாம்? மயன் மகன் தேவலட்சுமி வரவழைத்தான். எப்பா ஏ விஸ்வகர்மா, ஒரு சிவில் கடைந்து எனக்கு நீ கொண்டு வா என்று சொல்ல பார்த்தார் மயன் மகன் தேவலட்சம் விஸ்வகர்மா. என்ன செய்தார்? உடனே காஞ்சிபுரம் கப்ப வெட்டி கட்டிஷம் செய்து திருக்காணி கூட்டமிட்டு தேவியிடத்திலே கொடுத்தார். சிமிழ பார்த்தா சிமிழ் ரொம்ப சிறுசாரு. சிமிழுக்குள்ள பிடிச்சடைக்கணுமா? ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சடப்போம் முடியாது. யானை அடைக்க முடியுமா? சிமிழுக்குள்ள சிமிழ் விழுதானே இருக்கு. முடியாது முடியாது முடியாது. அவனை பிடிச்சு அடைச்சிடனா? பார்த்தா சிற்றருக்கு ஒழுக்கத்தை கண்டா. ஓஹோ இதுதான் சிவனுக்கு ஏற்ற உயிர். சிற்றருமை பிடித்து அழைத்தான். பார்த்தா பார்வதி மனைவி என்னைத்தான். ரெண்டு ஆம்பளை ரொம்ப பிடிச்சு அழைச்சிட்டோம்னா அங்க அல்வாபடி சண்டை நடக்கும். ரெண்டு பொம்பளை ரொம்ப பிடிச்சு அழைச்சா வீரமலா. ஆகையினால ஒரு மச்சாய் இரும்பு ஒரு குழந்தையா இரும்பு. அது என்னன்னு ஒரு ஆண் இருக்கும் பெண் இருக்கும். சண்டை வராது, சமராசியா இருக்காவல்ல. ஆணரும் பெண்ணரும் பிடித்தா சிவனுக்குள்ளே அடைத்தா திருக்காணி போட்டு மிட்டு பூட்டி முந்தான பட்டுல முடிஞ்சா எக்கையில சொருவி எப்போ சிவன் வருவார் என்று எதிர்பார்த்து இருக்க. அன்னைக்கு வரைக்கும் இது படி அழக்காரா இல்லையான்னு பார்ப்போம். எங்க பார்வதி அமர்ந்திருக்க அப்படி இறக்குகிற நாளையில் ஆதிபராசக்தி அப்படியே நீட்டிய கால் மடக்கவில்லை, கவுந்த தலை நிமிரவில்லை, கவலையோடு இருக்கான். கைலாசம் வாராரு. என்னைக்குமே பகவான் கைலாசம் வரக்கூடிய நேரம் ஓடோடி போய் பாத பூஜை முடிப்பா, பணி விடைகளை செய்வான். அன்னைக்கு இவளை கூட்டிட்டு போகாததுனால இவ ஏறெடுத்து பார்க்கல, எடுத்து முடிக்கல. அப்படி கவலையோடு இருக்கிறா கண்ணன் தங்கை பார்வதி. அப்படி இருக்குகிற நாளையிலே ஆண்டவன் பகவான் பார்த்தார். என்ன ஒரே காரு தெரியுமா? ஏடியம்மா வாரதிய ஏடியம்மா வாரதிய வாரதிய என்னமோ சொந்தம்மா வதகம்மா இல்லா வேளையில வேளையில சக்திக்கு தான் வருத்தமல்ல
எம்மா ஏய் பார்வதி கடவுள் எல்லாம் வேளையிலே உனக்கு கண்மணிக்கு வாட்டம் என்ன சிவனால் எல்லாம் வேளையிலே உனக்கு வருத்தம் என்ன பகவான் எல்லாம் வேளையிலே உனக்கு பழிமோசம் வந்ததன்னடி ஏனம்மா கவலையோடு இருக்கிறாய் ஈசம் தேவி பார்வதியே என்று கேட்க ஆண்டவா பகவானே ஈரேழு உலகமெல்லாம் படிகளுக்கும் பகவானுடைய மனைவி இல்லையானா அருளாலே எனக்கு ஒரு குறையும் கிடையாது சரி படிகளக்க சென்றீர்களே யார் யாருக்கெல்லாம் படிகளந்தீர்கள் பார்வதி நீ காலையிலும் இப்படித்தான் இப்பவும் இப்படி கேட்கீங்க என்ன ஆச்சரி உனக்கு பகவானே ஆமா நீர் ஈரேழு உலகம் புல்ல படிகளந்து ஈரேழு உலகம் எல்லாம் கல்லினுள் தேரை கற்பையில் வாழும் சிசு கொட்டையில் இருக்கும் வந்து கொட்டையில் இருக்கும் மண்ணு புளியும் கொட்டையில ஆமா பகவான் தானே படி அளக்கணும் ஆகையினால அத்தனைக்கும் ஆண்டவன் படி வந்தேன் அம்மா இந்த ஆண்டவன் சொல்ல பார்வதி நம்பல ஆண்டவா நீர் படி அளப்பது உண்மையானா ரோட்ல சொல்ல வேறு சோறு சோறு கஞ்சி கஞ்சின்னு அலையாளாங்களே என்னதுக்கு குடிக்க மாட்டாங்க அதாவது சிவன் சித்தமில்லாதவன் சுத்தப்பட்டினி உலக மக்களுக்காக நான் இருந்து படியளக்க என்னை யார் ஒருவர் சிவனே என்று நினைக்கவில்லையோ அவருக்கு நான் படி அளக்கவும் மாட்டேன் அவனை இருக்கவும் மாட்டேன் ஆமா சிவனை நினைச்சா தானே படி அளப்பாரு ஆமா சிவனை நினைக்கலதான் எப்படி படி அளப்பாரு முடியாதுல ஆகையினால சம்ப நாராயணாவா சம்ப மகாதேவானே கேட்டேன் இருக்கட்டும் ஆமா ஆமா அப்படி இருக்க அவன் பார்த்தார்கள் ஆண்டவா நீர் படியளந்ததுல ஒரு குறை இருக்கு ஏய் பார்வதி காற்றும் மழையும் அசங்கடித்தாலும் கடவுள் படியளப்பு ஒரு காலம் வந்து வராது என்று சொல்ல இல்ல பகவானே நீர் பொய் சொல்லுதீர்கள் உண்மையிலே எல்லா மக்களுக்கும் படியளந்தீரா இல்லையா அவன் பார்த்தா ஆண்டவா நீர் வடிகளந்ததுல 2 உயிர் தப்பி போச்சு அப்படியா ஏய் பார்வதி அப்படி பட்னியா இருந்தா உன் கண்ணுக்கு தெரிஞ்சா நீயே படிகளந்திருக்கலாமே என்னுடைய பாதி அம்சம் பார்வதி இல்லையா பகவானுக்கு சரி பாதி பார்வதிக்குன்னு கொடுத்திருக்கனே என் அங்கத்துல பாதி உனக்கு கொடுத்திருக்கணுமா பகவான் படிகளந்தான்னா பார்வதி படிகளந்தா என்று சொல்ல அப்படி பட்னியா இருக்குன்னு சொல்லுறிய எந்த உயிரி எங்க இருக்கு என்கிட்ட காட்டு என்று சொல்ல பார்த்தால் பார்வதியானவா என்ன செய்தால் தெரியுமா அடடே ஆண்டவனா சொன்ன போது ஆண்டவனா சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா உழைக்காளே சிற்று தொலைக்காளே சிறி புட்ட முடக்காளே சிறி புட்ட திறக்கும் போது படித்தடைந்த எறும்பு ரெண்டும் ஆணரும்பும் பெண்ணரும்பும் சிற்றெரும்பு வாயில அரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகையா சுத்தி சுத்தி சூடாட்டம் போடுதையா வருவதையா சுத்தி சுத்தி வருவதையா சூடாட்டம் கொண்டு
சுத்தி சுத்தி வருது சூழ வட்டம் போடுது ஒண்ணு மட்டும் ஒண்ணு போட்டு ஒண்ணு முடியாம நீதிய வச்சிருக்கு இவ பிடிச்ச வச்சது 2 எறும்பு ஆண்டவன் அருளால 8 நாளைக்குள்ள 2000 எறும்பா இருக்கு சிவளுக்குள்ள ஆகையினால அப்போ பார்த்தா பார்வதியானவா அந்த பகவானோட மகிமைகள் பார்வதியா ஆண்டவனோன் சொல்லுவாரே ஏடி அம்மா பார்வதிய இவளுக்குள்ள இருந்தாலும் சிவனையா மாயமில்ல அதுக்குள்ளே இருந்தாலும் அறைக்குள்ளே இருந்தாலும் அகனறியா மாயமல்ல சிவனுக்குள்ளே இருந்தாலும் சிவன் அறியாத மாயமல்ல இல்ல இப்படி இருக்க என்ன நீ பரிசோதனை செஞ்சிருக்கியம்மா உனக்கு என்னடி நேரம் வந்துச்சு என்று சொல்ல அவன் பார்த்தா ராதிபராசக்தியானவா ஆண்டவனிடத்திலே நான் உரைத்த தெரியுமா ஆண்டவனே அருள் வடிவே வார்த்தைகளோ பார்வதியா செய்த பகவானே பொறுக்க வேணும் செய்த நீங்க பொறுக்க வேணும் கோமதியா செய்த கோமதியா செய்த கொண்டவரே பொறுக்க வேணும் பாவத்தை நீங்க மன்னித்து காத்து அருளணும் ஏய் பார்வதி நான் மன்னிச்சாலும் என்ன சந்தேகப்பட்டு பரிசோதனை செஞ்ச பாரு பாவமும் துரோகமும் உனக்கு ஒரு காலம் முடியாது என்று சொல்ல பார்த்தாள் பார்வதி ஆண்டவா என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிங்க நான் எதுக்காக உங்களை பரிசோதனை செஞ்சேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க படியளக்க போறோம்னா அது காலையில போறீரு இருட்டு அடைஞ்ச பிறகுதான் வாரிடு சாப்பிட்டு தூங்கிடுது காலையில எந்திரிச்சு படியளக்க போறீரு நீர் படியளக்க போயிட்டா நீர் வார வரைக்கும் பார்வதி நான் தனியா தானே இருக்கேன் அதனாலே தனிமையிலே இனிமை காண முடியாது ஆகையினால இந்த கைலாசத்துல எனக்கு நீர் ஒரு வரம் கொடுக்கணும் பார்வதி அப்படி என்னடி உனக்கு வர வேணும் ஐயா எண்ணி 8 நாளைக்குள்ள 8 நாளைக்குள்ள பிள்ளை எனக்கு வேணும் மறையில் வைத்து விளையாட கைப்பிள்ள வேணும் அடியில் வைத்து விளையாட மகளை வர வேண்டும் பிடித்து விளையாட எனக்கு பிள்ளை வர வேண்டும் அடி பார்வதி என்ன இருக்கு என்ன கேட்டுட்டு கூறு கேட்டவளே உனக்குத்தான் 2 பிள்ளை கொடுத்திருக்கனே
பகவானே நீர் பிள்ளை கொடுத்த கதையை சொன்னா புல்லும்புறாவும் தண்ணி குடிக்காது. வெள்ளி விடியும் விடிவெள்ளி காலு வீசும். பாருங்க நீர் 2 பிள்ளை கொடுத்தீர பார்வதி மூத்த மகன் கணபதியை முழு பிள்ளையாக்கி உனக்கு தந்தை, இளைய மகன் வேலவனை இன்பமோடு உனக்கு தந்தை என்று பகவான் சொல்ல 2 பிள்ளைகள் இருக்கையில 3வது ஒரு பிள்ளை தேவையா என்று சொல்ல பார்த்தாள் ஆதிபராசக்தி என்ன சொன்னால் தெரியுமா? அடடே ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, பெண்ணை கேட்டு சந்தியில் போய மகன் பள்ளி மேலே அதை ஒன்று மலையடியில போய வந்தா பகவானே மூத்த மகன் கணவரி தாய போல பெண்ணை கேட்டு சந்தி கரகோரம் போய் அமர்ந்திருக்கான். இளைய மகன் வேலவன் வள்ளி குரத்தி மேல ஆசை கொண்டு மலையில போய் கொண்டாடமா உட்கார்ந்து. மூத்த பிள்ளை இருந்தா எனக்கு பிரயோசனம் இல்ல, இளைய பிள்ளை இருந்தா எனக்கு பிரயோசனம் இல்ல. இந்த பிள்ளையாவது வாக்கிட்டு எனக்கு அதான் கேட்டேன். 3வது குழந்தைய முக்கண்ணர் கொடுத்தீரானா அழகு பாப்பம் இல்லையா என்று சொல்ல அவன் பார்த்தார் ஆண்டவன் பகவான். ஏய் பார்வதி பிள்ளை இல்லை என்றான். பார்வதி பிள்ளை வேணுமுங்க. அது என்ன கேட்கா? என்ன ஆனாலும் பரவாயில்ல பகவானே, எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஏன் பிள்ளை எனக்கு வேணும். சரிதான். என்ன வாழைக்காய் கத்திரிக்காய் வியாபாரமா கடையில வைக்கிறதுன்னு வாங்காத கொடுக்கறதுக்கு பிள்ளை வேணுமா? அது 8 நாளையில ஒரு பெண் கருவுருவாக சனித்து 10 மாதம் திகைந்து 300 நாள் 10 மாதம் திகைந்து பிறக்கும் பிள்ளைதான் உருப்படியாகும். நீ எண்ணி 8 நாளையில கொடுக்க வேணும்னு கேட்கிய நான் எங்க இருந்து கொடுக்க முடியும்? ஆமா சீலைக்கு போனோம் பேத்திய நிறைய பெற்று தாத்தாவும் பெற்று போட்டிருக்காரு. அப்படி இருக்க அவன் பார்த்தார்கள் பார்வதி பிள்ளை வேணும் என்றார், பகவான் பிள்ளை இல்லை என்றார். இருவேர்களும் இப்படி பேசிக் கொண்டிருக்க அங்கே யாரு வருகிறா? இதோ நாமளை எல்லாம் நினைக்கிறாளே இந்த அம்மா பூமாதேவி. இந்த பூமாதேவி ஆனவா கைலாசம் ஓடோடி வந்தார். கைலாசம் ஓடோடி வந்து வந்தபோது ஆண்டவனை அடிபணிந்து வணங்கி நமஸ்கரித்து நின்றார். ஆண்டவா பகவானே, 7 உலகம் எங்கிலும் ஒரே உயிர் சுமையா இருக்கு. உயிர் சுமை அதனால அதாவதுன்னு அந்த காலத்துல உலகத்துல சாலையா கிடையாதான், சாவம் தான் அந்த காலத்துல கிடையாதான். அப்ப ஒவ்வொரு மனுஷங்களும் எப்படி இருந்திருக்காங்க? 200-300 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா வயசு ஆக ஆக கூனி குறுகி சுருங்கி பறக்கும் போது எப்படி கைப்பிள்ளையா இருந்தாமா அதே மாதிரி கைக்குள்ள மாதிரி குறுகிடுவாங்க. அப்படி குறுகின பிள்ளைய எடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல பெரிய மண்பானை இருக்கு பத்தியா, அந்த மண்பானையில போட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி என்ன செய்வாங்களாம்? வீட்டுக்குள்ளேயே வெட்டி பதத்துருவாங்களாம். இன்னைக்கு சில வீட்டுல அந்த காலத்துல மாடா குழி போட்டு கட்டினாங்கன்னா எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா வீடு வீட்டுக்கு மாடா குழி போட்டு கட்டினாங்க? இந்த கூனி குறுகி மாமி மாமியா கைப்பிள்ள மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த காலத்துல வீடு சாணி போட்டு தானே மொழுவணும். அப்ப ஒரு வெள்ளி செவ்வாய் கடைசி வெள்ளினா வீடு வாசம் மொழுவணும்னா மாமி மாமியால வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. படுத்த பாயில பிள்ளை மாதிரி கிடப்பாங்க. அப்ப அந்த மருமவா என்ன செய்வாளா? இந்த மாமி மாமியால தூக்கி மாடா குழியில வச்சிருவாங்க. வச்சுட்டு வீட்டை மொழிவி காஞ்சதுக்கு அப்புறமா கீழே இறக்கி விடுவாங்க. அதுக்குதான் அந்த காலம் மாடா குழி போட்டு கட்டினாங்க. இப்ப எங்களுக்கு மாம மாமியெல்லாம் வேண்டாம், நாங்க சோறு டைல்ஸ் அடைச்சு ஊதிடுவோம். மாடா குழி வேண்டாம்.
வேண்டாம் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல அன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் போனேன். டைல்ஸ் கீழையும் ஒட்டியாச்சு மேலையும் ஒட்டியாச்சு சோலையும் ஆகையினால அந்த காலத்துல ஆளு கூடி குருவி இருந்தாங்கன்னா கண்ணு மட்டும் வெடுக்குன்னு முடிச்சுட்டு கிடக்குமா. ஆமா உயிர் கொஞ்சமே வெடுக்கு முடிச்சுமா கண்ணு மட்டும் முடிக்கும் உயிர் கொஞ்சம் கிடக்கும். சரியா எனக்கு தயார் சாமி பிறக்கணும். ஆகையினாலே அவன் பார்த்தா அந்த காலத்துல அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆளுகளை பானையில வெட்டி இறக்கி ஒரு குழிய வெட்டி உள்ளே வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருவாங்க. இல்லன்னா ஆத்துல குளத்துல கரையில கொண்டு போய் பானையை புதைச்சிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு சில இடத்துல கரையை ஒதுக்கையில பானை புதையில வருது பத்தியா சேர்ந்து வருதுல்ல. அப்படி இருக்க என்னன்னு உபி அப்படி இருக்க அவன் பார்த்தா அந்த பூமாதேவி சாவே இல்லாத காலத்துல அப்படியெல்லாம் உயிர் சுமையா இருந்திருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் 300-400 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. இப்ப யாராவது அப்படி வாழ்வாங்களா? 50 40 தாண்டுவோமாங்கிறதே எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் தான். நீங்க ஏன் பயப்படுதிய? பயமா இருக்கா? பயப்படக்கூடாது. சாவ கண்டு அஞ்சக்கூடாதுன்னு சாவதான் நம்மள பார்த்து பயப்படணும். என்னைக்கு வந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிடணும். அப்படி இருக்க அவன் பார்த்தா பூமாதேவி உலகத்திலே ஒரே உயிர் சுமையா இருக்கு. என்னால பூமி பாரம் சுமக்க முடியாது. ஏன்னா பிறப்படும் பிறந்துகிட்டு இருக்கு, இறப்பு கிடையாது. பாரம் கூடிக்கிட்டு தானே இருக்கும். பெண்ணா பிறந்தவா பூமாதேவி இல்லையா? எனக்கு பூமி பாரம் கொடுக்க முடியல. அதனால எனக்கு இந்த பூமி பாரத்தை நீங்க கொஞ்சம் குறைச்சு கொடுக்கணும் என்று கேட்டால் பூமாதேவி. அப்படியா? சரி, நான் குறைச்சு தாரேன், நீ போ என்று சொல்ல வள்ளுவர் பெருந்தகையை அழைத்தார். ஐயா வள்ளுவரே, நீர் பூலோக தேசம் சென்று நீரோ ஒரு பறையோசை அடித்து வர வேண்டும். அதாவது உலகத்திலே பூ இருக்க, பிஞ்சிருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனிகளையும் கனிந்த கனி படுத்துதே வேணும் என்று அடிக்க வேண்டும். அப்படின்னா என்னது? என்ன பூ பிஞ்சுனா அந்த மரத்துல கிடைக்க அந்த பூ பிஞ்சா பூ இருக்கு, அந்த பிஞ்சு இருக்கு, அந்த காய் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? பூவுன்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய வயத்துல இருக்கக்கூடிய 40 நாள் கற்பம், அதுதான் பூ. பிஞ்சுன்னு சொன்னா பிறந்த குழந்தை, காயின்னு சொன்னா எங்களை மாதிரி மாறிவ புள்ளிங்க. ஆமா, கனின்னு சொன்னா உங்களை மாதிரி வயசாளி. கனியிலையும் கணித கனினா உங்களை மாதிரி கடைக்கார மாதிரி வயசுக்கு தோலுக்கு சம்மந்தம் இல்லாத. அதனால பூ இருக்க, பிந்து இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலையும் கணித கனினா தோலுக்கும் எலும்புக்கும் சொந்தம் இல்லாம வீடு போப்போங்கும், காடு வாவாங்கும். சுடுகாட்டு காக்கா சுத்தி பிடிக்கும். அப்படி லொக்கு லொக்குன்னு இழுத்துக்கிட்டு கிடப்பாங்க பார்த்தீங்களா வீட்டுல கிளடு கிட்டையே. அந்த கிளடு கிட்ட மட்டும் போய் சேரட்டும்னு நீர் பரையோசை அடியும் என்று சொல்ல வெள்ளை யானையில இரும்பு வள்ளுவர் ஒத்த முரசு அடித்து அப்படியே பூ இருக்க, பிஞ்சிருக்க, காய் இருக்க, கனி இருக்க என்று அடித்து வரும் பொழுது அவன் பார்த்தார் எப்பெருமாள் கோவால கண்ணு. பைத்தியார பகவான் சொன்னாருன்னு இவர் ஒன்னொன்னா போய் குறையவா, அடைக்க படைக்க செத்தாதான் பூமி பாலம் குறையும் என்று 7-8 பிள்ளைகளாக வடிவந்தாங்கி கல்லும் கட்டியும் எடுத்து எரிந்தார். கல்லும் கட்டி எடுத்து இருந்த போது வள்ளுவருக்கு வேதனை தாங்காமல் நாவு தடுமாறி பகவான் சொன்னது பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, ஏனமானு கேட்க கூடாது, கொண்டாந்து கொப்பரையோட கொடுத்துருங்க. அர்த்தம் கனியிலை மடிய ஒதுச்சுட்டான் ஜாயிண்டாரு.
கனியிலையும் கனிந்த கனி படுத்துகிற வேண்டும் என்று அப்படி அடிக்க சொன்ன உடனே இவருக்கு வழிதாங்காமல் என்று சொல்ல வள்ளுவர் எப்படி அடித்தா தெரியுமா? உலகில் தாய் உதிர கனி உதிர உதிர நல்ல உதிர உதிர என்றே உரக்க பறையோசை அன்னைக்கு வள்ளுவர் கொடுத்த சாபம் தான். ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில இருக்க கருக்கலை இது. அவர் கொடுத்த சாபம். பிறந்த வீட்டுல குழந்தைகளுக்கு வாலிபத்திலே கைகளை போறான், வீட்டுக்கு வண்டியில தான் வாரான். அதனால வாலிபத்திலே விபத்து ஏற்படும் நிலைமை வந்தது, வயதாகி இறந்திடும் நிலைமை வந்தது. சில நியூஸ் பேப்பர்ல போடுறாங்கல்ல, கொட்டை எழுத்துல, என்ன எழுத்துல, பெரிய எழுத்துல, மனவடையில் மாப்பிளை மரணம் அப்படி இருக்க பூ பிஞ்சு காய் கனி அத்தனை உதிர்ந்தது அடைக்க பிடைக்க சாவு வந்துச்சு. அப்ப சாவே இல்லாத காலத்துல அடைக்க பிடைக்க செத்தாங்கன்னா எரிக்கவா பிதைக்கவான்னு தெரியாம இந்த சவத்த காலை பத்தி இழுத்து ஒரு மையானத்திலே கொண்டு வந்து ஒரு மையத்திலே குமித்தார்கள். ஒரு மையத்திலே குமித்ததுனாலதான் சுடுகாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? இஸ்லாமிய மக்கள் மையம் என்றுதான் அழைப்பார்கள். ஒரு மையத்திலே குமித்து விட்டதுனால அதுக்கு பேரும் மையானம். சுடுகாடுனா என்ன, இடுகாடுனா என்னன்னு பாத்தீங்களா? சுட்டா சுடுகாடு, பூமிக்குள்ள இட்டா அது இடுகாடு. ஆகையினால அவன் பார்த்த ஒரு சுத்தம் துஷ்டினா ஆம்பளையால் போக முடியுமா? அதான் எதுக்கு சரி எவ்வளவு கோயில் இருக்கு. ஆமா அதோடு ஆமாங்க கோயிலுக்கு அலைப்பாரி பிரசாதமாக அருமையான குறும்புல் கார விநியோகம் செய்தது. சாத்தூரிலே வாசகம் செய்து வரக்கூடிய எம் முருகன் அவர்கள், சங்கரேஸ்வரி அவர்கள், அவர்களுடைய அன்பளிப்பாக குடும்பத்தார்கள் பரிசீலித்துள்ளார்கள். பிரசாதம் இன்னைக்கு பிரசாதம் தான். நீ கைய விரிக்கையிலே தெரியுது 8 நாளைக்கு வச்சுட்டு சாத்தூர் சேவை இல்ல, நல்ல மணக்க மணக்க இருக்கு, வச்சு நொடிக்கிற மாட்டேன். அதான் கேட்டேன், கொட்ட நம்ம கட்டிக்கிட்டு போ காலையில. அதோடு மாரிமுத்து பூசாரி, பூ வியாபாரி. ஆமா, கோயிலுக்கு மாலை பூ வாங்கணும்னா நம்ம மாரிமுத்து பூசாரி முள்ளிக்குளத்தை சேர்ந்தவர்கள், அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. குறைந்த விலையில அதோடு அவன் பார்த்தா அந்த பூமாதேவி எங்க பார்த்தாலும் உயிர் சுமையா இருந்தது, பிண சுமையா இருக்கு. அப்படியே அந்த செத்த பிணங்களை கொண்டு வந்து ஒரு மையத்துல குமிச்சு வச்சிருக்காங்க. ஊன் இருந்த வடியுது. அதாவது உயிரோட இருந்தா இடம் கம்மி, செத்துட்டா 4000 இடம் கூடிடுமா. சில பேரு சொல்லுவாங்கல்ல பழமொழி, ஏரியா என்ன பேர் அதுதான் சொன்னா அந்த காலத்துல பாட்டுல என்ன சொன்னா, தத்தைக்கா பித்தைக்கா 4 காலு. என்ன சொன்னாங்க? தத்தைக்கா பித்தைக்கா 4 காலு, தத்தைக்கா பித்தைக்கா 4 காலு, தானே நடக்கும் போது 2 காலு, உச்சி வேலை கையில 3 காலு, உச்சி வேலை
நடக்கையில 3 காலு போகும்போது 10 காலு தத்தைக்கா தத்தைக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு அது என்னையா ஊருக்கு போகையில 10 காலு வண்டியில போனோம்னா வண்டிக்கு 4 பைசா தானே இருக்கு ஸ்கூட்டில போனா 2 பைசா தானே இருக்கு அது என்னன்னா தட்டைக்கா பித்தைக்கா 4 காலுனா ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்க 6 மாசம் ஆயிருந்தா குப்பரை விழுந்துரும் தவழ்ந்து விளையாடும் போது தன்னுடைய கால் 2 தன்னுடைய கை 2ஐயும் காலாக்கி தவழ்ந்து விளையாடும் தவழ்ந்து விளையாடுங்களா அதெல்லாம் தட்டைக்கா பித்தைக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலுன்னா 1.5 வயசு ஆயிருச்சுன்னா பிள்ளை சோற பிடிச்சி எந்திரிக்கும் தன்னை போல நடந்துரும் அதான் தானே நடக்கையில 2 காலு இருக்கக்கூடியனா என்ன செய்ய போகிறேன் தெரியுமா ஏய் பூமாதேவி அம்மா பிள்ளையாக வந்து பிறக்க போறேன் பிணச்சுமைய குறைக்க தாரேன் அம்மா மதுரையாக வந்து பிறக்க போறேன் அம்மா பிறக்க போறேன் ஐயானத்தை காத்து போறேன் பிறக்க போறேன் அம்மா சுடலையாக பிறக்க போறேன் சுடுகாட்ட காத்து தாரேன் ஏய் பூமாதேவி உன்னுடைய பிணைச்சுமையை குறைப்பதற்காக மதுரையாக நான் பிறந்து உன் பிணைச்சுமையை குறைத்தேன் மதுரையா நான் பிறந்து மையானத்தை காக்க சுடலையாகவே நான் பிறந்து உன் சுடுகாட்ட காத்துத்தாரு என்று சொல்ல அவன் பார்த்தா பூமாதேவி என்று சொல்ல பார்த்தா பார்வதியானவன் பகவான் கிட்ட ஒரு பிள்ளை கேட்டா நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா இந்த பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணத்துமை குறைக்கணும்னு சொல்லுறாரு இவரை சும்மா விடக்கூடாது பகவானே நான் பிள்ளை கேட்டேன் இல்லைன்னுட்டு பூமாதேவிக்கு பிள்ளை வரமா கொடுக்கிறீ சும்மா விட மாட்டேன் பகவானே நீரா பிள்ளையா பிறப்பீரு நீரா சுடலையா பிறப்பீரு நீரா மையானத்துல வந்து பிறப்பீரு அப்படி நீர் ஒரு அவதாரம் எடுத்தா நானும் வந்து அவதாரம் எடுப்பேன் ஏய் பார்வதி அப்படி அவதாரம் எடுத்தாதான் நீ எனக்கு செஞ்சவரு துரோகம் நம்பிக்கை துரோகம் அது ஒண்ணு விட்டு விலகும் நீ என்ன அவதாரம் எடுக்க போற என்று பகவான் கேட்க பார்த்தாள் பார்வதியானவா ஐயா பிள்ளையாக வந்து பிறந்தீரானா பேச்சியாக நான் பிறப்பேன் பேச்சியாக நாம் பிறப்பேன் சுடலையாக வந்து பிறந்தீரானா நீங்க பிறந்தீரானா பேச்சியா நாம் பிறந்தீரானா ஆண்டவா பகவானே மாயாண்டிய நீர் பிறந்தா மையான பேச்சியா நாம் பிறப்ப சரிவிட வா நீட்டுதான் நீட்டி ஆவிட ஆறு எட்டடி பொண்ணு அப்படி இருக்க ஏ ஆண்டவா மாயாண்டியா நீர் பிறந்தா மையான பேச்சியா நாம் பிறப்பேன் சுடலையா நீர் பிறந்தா சுடுகாட்டு பேச்சியா நாம் பிறப்பேன் பிள்ளையாக நீர் பிறந்தா பேச்சியா வந்து நான் பிறப்பேன்
அதோடு பாடும் புலமைகளுக்கும் பொறிகளுக்கு ஆடுபுல கோமரத்தாடி கோயில் தலைமை பூசாரி முளப்பாறையிலே பேரும் புகழும் பெற்ற எனது குருநாதர் பாம்பே புகழ் இந்திராராணி என்ற பாலம்மா அவர்கள். ஆமா நாம வில்லிசை பாடகர், அவர் முளைப்பாரி பாடகர். சரி, அருமை அம்மா அன்னாருடைய தங்கத்திருக்கரத்தினாலே ஆமா நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து நம்மளை ஆலயத்துக்கு அழைத்து வந்து, ஏன்னா எத்தனை வில்லு இருந்தாலும் நம்ம புள்ள வந்து நம்ம ஆலயத்துல பாடணும் கண்டிப்பா அப்படின்னு முன்னையே கூப்பிட்டு இருந்தாவே என்னால வர முடியல. இந்த வருஷம் எப்படியாவது நீ வந்து ஐயாவுக்கு படிக்கணும் கண்டிப்பா, உன் பாட்டை கேட்டுதான் ஐயா மையானம் போக முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆமா நாமளை அழைத்து வந்து, அதோடு எனது அருமை அப்பா மாஸ்டர் கே கண்ணன் அவர்கள் மியூசிக் பேண்ட் செட் சுப காரியங்களுக்கு பேண்ட் செட் ராஜ மேளம் நெகாண்டி மேளம் சிறப்பாக அமைத்து தரப்படும். ஆமா அருமை அப்பா மாஸ்டர் கே கண்ணன் அவர்கள் மியூசிக் பேண்ட் செட் நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் அவர்கள். அது மட்டும் இல்ல, என்னுடைய அம்மா இந்திராராணி பாலம்மா அவர்களுடைய கும்மிப்பாட்டு டீம்ல எங்க அப்பா தான் தவறு வாக்கியம். ஆமா அன்னாருடைய தங்கத்திருக்கிறத்தினாலே பாடும் மகளுக்கு 101 லட்சங்களை அள்ளிப்பணமாக கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். ஆமா எல்லாருக்கும் தான் அன்னாருடைய குடும்ப குலகோத்திரம் வழிபடி வம்சங்கள் எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? அவர் வாழ வேண்டும், வளர வேண்டும், நம்போல் உயர வேண்டும், வந்து 100 கோடி உயர வேணும் கையை போலே, 100 கோடி உயர வேண்டும் கையில போல, செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும், செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ ஐயா வாழ வேணும், வளர வேண்டும், வாழ வேணும், வளர வேண்டும், முருக அருளாலே சுடலையா நீர் பிறந்தா சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன், மாயாண்டியா நீர் பிறந்தா மையானத்துல மையான பேச்சியா வந்து நான் பிறப்பேன் என்று பார்வதி ஆளாடி போட ஆண்டவன் பகவான் பார்த்தார். ஏய் பார்வதி, அப்படி ஒரு அவதாரம் எடுத்தாத்தான் எனக்கு செஞ்ச பாவமும் துரோகமும் என்று சொல்ல, அப்படி இருக்கும் போது அந்த பூமாதேவி அழைத்து, அம்மாய பூமாதேவி நீ போயிட்டு வா, இனி 8 நாளைக்குள்ள மகன் உனக்கு வருவான் என்று சொல்லி பூமாதேவியை அனுப்பி வைக்க பார்த்தாள் பார்வதி. நம்ம பிள்ளை கேட்டோம் இல்லன்னு சொல்லிட்டு பூமாதேவி கேட்ட உடனே 8 நாளைய பிள்ளை தானே பண்ணிட்டாங்க. அது பொண்டாட்டிக்கு பிள்ளைலையும் குழந்தையாளுக்கு கொடுப்பான். நல்ல மனுஷன் இல்ல, பொண்ணெல்லாம் சோத்துல வைக்க வேண்டாம். அதுதான் சொன்னா அந்த காலத்துல ஒரு பழமொழி, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதான். கோயில் இல்லாத ஊர் எது தெரியுமா? சுடுகாடு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதான், கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு கட்ட கூடாதான். நமக்கு 7 கேக்கு நம்ம தூர் கட்டுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கல்யாணிக்க போவீங்க சரி சொன்னாங்க நினப்பு தான் பிழப்ப கிடைச்சுதான். அப்படி இருக்க காத்தா பார்வதி இந்த பகவானை சும்மா விடக்கூடாது. ஆண்டவா பகவானே
நான் பிள்ளை கேட்டதுக்கு இல்லைன்னு பூமாதேவிக்கு பிள்ளை கொடுக்க முடிச்சுக்கிறேன். ஆமா ஆகையினால என்ன என்ன 8 நாளைக்குள்ள எனக்கு எந்த பிள்ளை வேணும் என்று பார்வதியாக கேட்டபோது 8 நாளைக்குள்ள எந்த பிள்ளை வேண்டும் ஐயா மடியில் வைத்து விளையாட மடியில் வைத்து விளையாட மதுரை ஒன்று அறுபடையா மடியில் வைத்து விளையாட ஆண்டவா பகவானே எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள அண்ணன் பிள்ளை வேணும். அப்படியா? ஏய் பார்வதி என்ன எண்ணி 8 நாளைக்குள்ளயா பிள்ளை வேணும்? அப்ப நான் சொல்லுறத நீ கேட்டுக்கோ. எங்க ஆண்டவன் பகவான் ஆதிபராசக்தி அழைத்து நான் சொல்லுறது உனக்கு சம்மதமா பிள்ளை வரணும். எங்க பார்வதி அழைத்து ஆண்டவன் பகவான் என்ன சொன்னார் பாருங்க. ஏ அடி அம்மா பார்வதியா அடி அம்மா பார்வதியா ஈசனோட வார்த்தைகளோ எண்ணி 8 நாளைக்குள்ள பிள்ளை தந்தேனா உன்னை அவன் மதியாண்டி என்னை அவன் மதியாண்டி பேச கேளாண்டி உலகத்து கடந்தாண்டி ஐயானம் போவாண்டி ஐயானம் ஆண்டி ஆண்டவன் அங்கு பாண்டி ஐயானம் போவாண்டி ஐயானம் ஆண்டி ஆண்டவன் அங்கு பாண்டி மதியாண்டி உலகத்து கடங்காண்டி கல்யாணம் போவாண்டி மாண்டவனும் பாண்டி இடுகாடு போவாண்டி இட்டவனும் பாண்டி சுடுகாடு போவாண்டி சுட்டவனும் பாண்டி பிள்ளையாக பிறக்க மாட்டான் அவன் பேய்களுக்கெல்லாம் ராஜாடி என்று சொல்ல வீரமுடி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அழைக்கிறார்கள். வீரமுடி என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அழைக்கிறார்கள். சரி போயாச்சா? அப்படி இருக்க ஆண்டவன் பகவான் சொன்னா என்ன 8 நாளையில பிள்ளை இருந்தோம்னா இப்படித்தான் இருக்கும். ஆமா உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான். பேய்களுக்கு ராஜாவாத்தான் இருப்பான் பாத்துக்கோ. பெண்ணுக்கு பிடிவாத குணம் அதிகமா. பார்த்தா பார்வதி எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தேவை பிள்ளை. ஐயா மேலவாத்திய கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்தில் பரவும். மேலவாத்திய கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரும் என்று சொல்ல எப்படியா இருந்தாலே எனக்கு 8 நாளைக்குள்ள ஏதும் பிள்ளை வேணும் இவளை என்னால சொல்லி திருத்த முடியாது. பட்டு அழுந்தட்டும் சொல்லி திருத்த முடியும். பட்டு அழுந்தட்டும் விட்டுறணும். ஒரு மனுஷன் இந்த வழியில போவாதுன்னு சொல்லத்தான் முடியும். போறேன்னு சொல்ல முடியும். என்ன செய்ய முடியும்? வெயிட்டு வான்னு விட்டுறணும். சுத்தி முடிச்சிட்டு கண்ணுக்குட்டி எங்க வந்திருக்கு? அப்படி இருக்க
அவன் பார்த்தா ஆண்டவன் பகவான். ஏய் பார்வதி, உனக்கு எப்படி 8 இலைக்குள்ள இறந்து பிள்ளை வேணுமானா? நீயோ சென்று கங்கையில நீராடி குளித்து நீராடி ஈரதனை மாத்தாமல் எடுத்த முந்தி பொழியாமல் வடக்கு கோட்டை வாசல்ல 1000 மண்டபத்திலே 32வது தூணு நடுத்தூணு தங்கத்தூணு. அந்த தங்கத்தூணு முன்னால ஒரு தோண்டா மணிவிளக்கு சுடர் விளக்கு எரியுது. அந்த சுடர் விளக்கு முன்னாலே அவன் காலை மண்டிக்கிட்டு முந்திய ஏந்தி கண்களை மூடி நீ தவம் இருக்கணும். 8 நாளைக்கு தவம் இருந்தேனா 8வது நாளையில உனக்கு புள்ள பிறக்கும். எப்படியா இருந்தாலும் ஏத்துக்கிட்ட நீ போய் தவம் இருவே. தவம் இருக்க சொல்ல நாட்டியம் என்று சம்மதித்தோ ஆதிபரா சக்தியானவள் வருகிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அவசரமணி வந்து இரத்தல மனராம எடுத்தமுந்தி பொழுங்கினாம தமிழி மற்றோடு காப்பணிந்து வருவாழவா கைலாசோவாழா கண்ணன் தங்க பார்வதியா காலரண்ட மண்டி போட முந்தி ஏந்தி தோணதீர அவன் அடுத்தூனே தங்கத்தூனே தங்கத்தூனே முன்னால சக்தியான பார்வதியா தங்கத்தூனுக்கு முன்னால வந்தா மணிவிளக்கு முன்னாலே மணிவிளக்கு தூண்டா மணிவிளக்கு சுடர் விளக்கு எரியுது. கால 2 மண்டி போட்டா மந்திய ஏந்தனா கண்ண மூடுனா ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி அழகராக சிவசிவா என்று தளத்துல உட்கார்ந்து. இந்த சாரையரின் சுடலை திரு ஆலயத்தில் வாழும் உடமைகளுக்கு வழிகளித்தவர். அதாவது சாய் டிஜிட்டல் பிளக்ஸ் நடத்தி வரக்கூடியவர்கள் எம் சந்திர அவர்கள், அனுப்பிரியா அவர்கள், சாய் சுபிக்ஷா அவர்கள், அவர்களோடு எம் முருகன் அவர்கள், சங்கரேஸ்வரி அவர்கள், கார்த்திக் அவர்கள், KMA அகாடமி, சாத்தூர் சிவகாசி அன்னார்கள் சார்பாக பாடும் நாமலுக்கு 101 லட்சங்களை அள்ளிப்பணமாக கொடுத்து அறிவித்துள்ளார்கள். மேலவாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரவும் நேரமாயிடுது, தொடர்பு போட்டு பூஜை ஆரம்பமாகுது. அதனால உடனே கோயிலுக்குள்ள வாங்க. மேலவாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரவும். பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேணும், வளர வேணும், வாழ வேணும், வளர வேணும், கையகம் போல் உயர வேணும், கையகம் போல் உயர வேணும், பார்வதி சொன்ன மாதிரி தவம் இருந்துட்டான். பார்வதிக்கு நம்ம போய் புள்ள வரத்தை கொடுக்கணும், இல்லைன்னா செல்லதடவாயிடும். வரத்தை தாரம்னு சொல்லியாச்சு. அதனால பிள்ளை வரத்தை போய் கொடுக்கணும் என்று
சொல்லி ஆண்டவன் பகவான் ஓடோடி வந்தார். கிழக்கு கோட்டை வாசல்ல ஆயிரங்கால் மண்டபத்தில் 32வது தூணிலே நடுத்தூணு தங்கத்தூணை தங்கத்தூணு முன்னால தூண்டா மணி விளக்கு சுடர் விளக்கு. ஆமா அன்னைக்கு ஏத்தன விளக்கு நீ அந்த தங்கத்தூணு முன்னாலே தூண்டாமணி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆமா பகவான் பார்த்தார். பார்வதிக்கு பிள்ளை வளர்த்த கொடுத்துருவோம் என்று சொல்லி தூண்டாத மணி விளக்கை தூண்டிவிட்டார் பகவான். அந்த தூண்டாத மணி விளக்கை பகவான் தோண்டிவிடும் பொழுது அதிலே 3 பொறியானது முத்து பொறி விழுந்தது. முத்து பொறியானது பார்வதி முந்தைய ஏந்தி தவம் இருக்கா இல்லையா, பார்வதியுடைய மடியிலே வந்து விழுந்தது. தோண்டாத ஒரு மணி விளக்கு சிவபெருமான் அந்த நல்ல வேளையில 3 போரி முத்து போரி முத்து போரி முத்து போரி முள முளன்னு ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா பிடிக்காதே பிடிக்காதே குழந்தை என்று நினைக்காதே நினைக்காதே பிடிக்காதே பிடிக்காதே சிசுவை என்று நினைக்காதே நினைக்காதே அனைத்து மகா பிடிக்காதே பிடிக்காதே குழந்தை என்று நினைக்காதே நினைக்காதே ஆதிசக்தி பார்வதியா பிடிக்காதே ஓடிவாரா பகவான் தூண்டி விட்டால. ஆமா 3 பொறி முத்து பொறி விழுது முழு 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 முழுன்னு விழுது. அவன் முந்தியில வந்து விழுந்த உடனே முந்தி கணக்கு முந்திய பூட்டி பிடிச்சிட்டான். நமக்கு குழந்தை வந்து கிடக்கு அவன் பூட்டி பிடிக்கா பூட்டி பிடிச்சா சேர்த்து பிடிச்சா எங்க வர கைலாசம் ஓடி வந்தான். ஐயா மேலவாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரவும் கோயில இருந்து மாறி மாறி கும்பிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. கைலாசம் ஓடி வந்து முந்திய தோலைக்காரே பார்வதியா முந்திய தோலைக்காரே என்ன உதறிக்கிட்டு ஓடிட்டுவேன் ஓடி அவன் முந்திய தவளைக்காரே பார்வதியா குழந்தையாக இல்லையா உடலுக்கெல்லாம் ஊருடையா முதலை என்று பார்க்கும்போது நாவுக்கெல்லாம் வளருதையா கையும் இல்ல காலும் இல்ல மாது மூக்கு செவியும் இல்ல முன்னம் போல உருளுதையா முன்னம் போல உருளுதையா அந்த முக்கண்ணனார் கொடுத்தவளே கைலாசம் ஓடி வந்தா முந்திய வளர்ச்சி பார்க்க ஒரு முந்தி ரொம்ப கனமா இருக்க நல்ல பரும் பிள்ளையா பெரிய பிள்ளையா இருக்கும். ஆமா அப்படின்னு முந்திய வளர்ச்சி பார்த்தா குழந்தையா இல்ல குழந்தை முதலையா பார்க்க மாவுக்கெல்லாம் உருளுது மாவுக்கெல்லாம் உருளுது பிள்ளைன்னு நினைச்சா பெரும் கல்லா உருளுது. அப்பதான் முண்டை மாதிரி உதிர்வு பாருங்க. கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல முண்டமாக இருக்கும் போது பார்த்தா ஆதிபராசக்தி
நம்ம பிள்ளவரம் கேட்டோம். பகவான் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்காரு பத்தியா? உடலிக்கல் எல்லாம் கொடுத்துருக்காரு. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் முடியுமா? குழாவ முடியுமா என்று சொல்லி ஆதிபராசக்தி ஆண்டவனிடத்திலே ஓடி வந்தா. அழுது முறையிட்டா. என்ன உரைத்தா தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, வடிவே கேளும் ஐயா, நம் பிள்ளை வரோம் கேட்டதற்கு கொடுக்கலாம். பிள்ளை வரோம் கேட்டதற்கு கொடுக்கலாம். எந்த வரோம் கேட்டதற்கு, எந்த வரோம் கேட்டதற்கு கல்ல கொடுக்கலாம். கொஞ்சம் முடியுமா? குழந்தைகள் என்ன செய்யும்? வச்சா அப்படியே மேலவாத்திய கலைஞர்கள் மீண்டும் மீண்டும் டும் 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 மேலவாத்திய கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வருவோம். ஆமா, கோயில இருந்து மாறி மாறி கொண்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்படி இருக்க அவன் பார்த்தா பார்வதி இது பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு கேவலமா இருக்கும். பார்வதி 8 நாளையில பிள்ளை வேணும்னு கேட்டா எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. 8 நாள பிள்ளை இப்படிதாண்டி இருக்கும். 60 ரூபாய் 10 மாதம் கழிச்சு பிறக்க பிள்ளையே கை நோண்டி கால் நோண்டியே சொல்லிடும். பேச்சியம்மா பிரம்மசக்தியுடைய சாமி மருளாடி அவர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு விழாக்கம் அழைக்கிறார்கள். பேச்சி பிரம்மசக்திக்கு ஆடுகுல கோமரத்தாடி மருளாடி அவர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு விழாக்கம் சார்பாக அழைக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது பார்த்தா ஆமா இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிள்ளைகளை உருவடிக்க வேண்டும் என்று உருவடிக்கணும், உயிரை கொடுக்கணும் என்று சொல்ல அவன் பார்த்தால் ஆதிபராசக்தி ஆண்டவன் பார்த்தாரிய பார்வதி இந்த பிள்ளைக்கு பேர் உருவத்தை கொடுத்து நாம உயிரை கொடுத்து பேரை கொடுக்கணும். அதுக்கு முன்னே நீ ஒரு அவதாரம் எடுக்கணும்னு சொன்னீங்க, அதையும் சேர்ந்து எடுத்து என்று சொல்ல பகவான் பிள்ளையா பிறந்தா இவ பெண்ணா பிறப்பேன். ஆகையிலே அவளுக்கு பெண்ணா அதை பிறவி செய்து எப்பேற்பட்ட பேனாமம் கொடுத்தார்கள். கட்ட பேச்சு அம்மா பேச்சு கெட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா குழந்தைகள் மாதிரி பிரம்மன் வந்து கையை கால் வச்சு உருப்பிடிக்க பகவான் உயிர் கொடுத்த உயிர் கொடுத்த வேளையிலே கையை கால ஆட்டுது, கண்ணை சுமட்டுது, குவா குவா என்று குரலை போட அழகான ஆண் குழந்தை. அவன் பார்த்தார்கள் பிள்ளைக்கு பேராமத்தை கொடுத்துடணும். சரி, எந்த ஆண்டவனிடத்திலே பார்வதி அந்த இடத்திலே பேரை கொடுக்க சரி, ஆகையினாலே பேராமம் கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் பகவான் எப்பேற்பட்ட பேராமம் கொடுத்தார். பெரியாமணி விளக்கில் வந்தோ பிறந்ததாரே பிறந்ததாரே மாயாண்டி பிறந்ததாரே ஐயா சுடரில் வந்து பிறந்ததாரே முன்னம் போதே உருண்டதாரே
மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி என்றும் சுடரொடியிலே பிறந்த சுடரேசன் என்றும் போல உருண்டதுனால முண்டன் சுடலை சரி ஆமா ஆண்டவன் பேராமங்களை கொடுக்க ஆமா ஆதிபரா சக்தியானவள் மகனை பார்த்தா மகன் ரொம்ப அழகா இருக்காரு மாயாண்டி சுடல மாயாண்டியை என்ன செய்தால் தெரியுமா வாரி மகா கையில் எடுத்தா முத்தமிட்டா இடது கண்ணம் முத்தமிட்டா மார்போடு மார்ப வைத்தா அறிமுகத்தில் முத்தமிட்டா